பொள்ளாச்சியில் உள்ள மாட்டுச்சந்தையிலும் வியாபாரம் களை கட்டியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். சக்திவேல், இந்த வியாபாரம் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதாவது தென்னிந்தியாவிலேயே மிகவும் புகழ்பெற்ற மிகப்பெரிய மாட்டு சந்தையாக உள்ளது பொள்ளாச்சி மாட்டுச்சந்தை. இந்த மாட்டுச்சந்தை வாரத்தில் 2 நாட்கள், அதாவது செவ்வாய் மற்றும் வியாழன் என 2 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். பொதுவாக இந்த மாட்டுச்சந்தைக்கு தமிழ்நாடு மட்டுமில்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற வெளி மாநிலங்களிலிருந்தும் திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாடுகள் அதிக அளவில் வருவது வழக்கம். இன்று சுமார் 3000க்கும் மேற்பட்ட மாடுகள் பொள்ளாச்சி மாட்டுச்சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளனர். வழக்கமாக செவ்வாய் மற்றும் வியாழன் கிழமைகளில் நடைபெறும் இந்த மாட்டுச்சந்தையில் சுமார் 1 கோடிக்கு மேல் வர்த்தகம் நடைபெறுவது வழக்கம். ஆனால் தற்போது தமிழகத்தில் வரும் 17ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை வர உள்ளதால் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி கேரளாவிலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களில் அதிக அளவில் வியாபாரிகள் இன்று பொள்ளாச்சி மாட்டுச்சந்தையிலிருந்து மாடுகளை வாங்கி செல்கின்றனர். இதனால் வழக்கத்தை விட இன்று கூடுதலாக 3 கோடிக்கு மேல் வர்த்தகம் நடந்துள்ளதாக வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தற்போது வியாபாரிகள் கூறுகையில், இப்ப வழக்கத்தை விட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வழக்கமா 1000 மாடு வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3000 மாடு வந்திருக்குது. இந்த குர்பானிக்கு வேண்டி பாத்தீங்கன்னா விவசாயிகளும் சரி வியாபாரிகளும் சரி குர்பானிக்காகவே போத்து கண்ணுங்க காளையை தனியா பிரத்யேகமா வளர்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பெருமளவு 3000 மாடு இன்னைக்கு சந்தைக்கு வந்திருக்குது. இதனால இந்த மாடு வாங்குறதுக்கு கேரளாவில இருந்து எல்லா வியாபாரிகளும் அதிகமாக வந்துக்கிறாங்க. பொள்ளாச்சி சந்தையாப்பட்டது பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் மிகப்பெரிய மாடு சந்தை. மகாராஷ்டிரா, கேரளா மற்ற எல்லா ஸ்டேட்லேருந்து மாடுகளை வந்திருக்குது. அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மாடுகளை வந்திருக்குது. இன்னைக்கு எப்போ வழக்கமாக 1 கோடி ரூபாய்க்கு வர்த்தகமாக இன்னைக்கு 3 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு வர்த்தகமாக்குது. இதனால வியாபாரிகளும் விவசாயிகளும் தங்களோட வளர்த்தன மாடுகள், அதாவது விவசாயத்துக்கு ஆகாத அவளுக்கு பயன்படாத மாடுகள், அது காளைகள், அப்புறம் போத்துக வளர்த்தி இது குர்பானிக்காக கொண்டு நல்ல முறைக்கு வித்திருக்கிறாங்க. நல்ல லாபம் நல்ல முறைக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. வாங்கினாலும் சந்தோஷம், நல்ல மகிழ்ச்சி. விவசாயிகளும் வியாபாரிகளும் நல்ல மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அதாவது வழக்கத்தை விட இன்று 17ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை வருவதை ஒட்டி இன்று 3 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் மேல் நடந்துள்ளதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பொள்ளாச்சியிலிருந்து நியூஸ் 8 தமிழ் செய்திகளுக்காக சக்திவேல். நன்றி சக்திவேல்.